சிறுபஞ்ச மூலம் அறிவுடையார் தாமே உணர்வர். பூவாது காய்க்கும் மரம் உள நன்று அறிவார். மூவாது மூத்தவர் நூல் வல்லார். தாவா விதையாமை நாறுவ வித்துள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. காரியாசான். சிறுபஞ்ச மூலம் தெரிவிக்கும் கருத்து. பூவாது காய்க்கும் மரம் போல வயதில் இளையவரும் அறிவினால் மூத்தவராவார். பாத்தி கட்டி விதைக்காமலே முளைக்கின்ற விதை போல பிறர் சொல்லித் தராமலே அறிவுடையவருக்கு அறிவு வளரும். தமிழ்ச்சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின. 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம் என்பதற்கு 5 சிறிய வேர்கள் என்பது பொருள். அவை கண்டங்கத்திரி, சிறுவழுதுறை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகியன. இவ்வேர்களில் ஆன மருந்து உடலின் நோய்களை போக்குவது போல சிறுபஞ்ச மூலம் பாடல்களில் உள்ள 5 கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துவதாய் அமைந்துள்ளன. இப்பாடல்கள் நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன என்று வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்துக் காட்டுகின்றன. சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசான். இவர் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர். காரி என்பது இயற்பெயர், ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர். மாக்காரியாசன் என்று பாயிர செய்யுள் இவரை சிறப்பிக்கின்றது. இலக்கண குறிப்பு. அறிவார் வல்லார் வினையால் லனையும் பெயர். விதையாமை உரையாமை எதிர்மறை தொழிற்பெயர். தாவா ஈடுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். சிறுபஞ்ச மூலம் அறிவுடையார் தாமே உணர்வர். பூவாது காய்க்கும் மரம் உள நன்று அறிவார். மூவாது மூத்தவர் நூல் வல்லார். தாவா விதையாமை நாறுவ வித்துள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. காரியாசான். சிறுபஞ்ச மூலம் தெரிவிக்கும் கருத்து. பூவாது காய்க்கும் மரம் போல வயதில் இளையவரும் அறிவினால் மூத்தவராவார். பாத்தி கட்டி விதைக்காமலே முளைக்கின்ற விதை போல பிறர் சொல்லித் தராமலே அறிவுடையவருக்கு அறிவு வளரும். தமிழ்ச்சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின. 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம் என்பதற்கு 5 சிறிய வேர்கள் என்பது பொருள். அவை கண்டங்கத்திரி, சிறுவழுதுறை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகியன. இவ்வேர்களில் ஆன மருந்து உடலின் நோய்களை போக்குவது போல சிறுபஞ்ச மூலம் பாடல்களில் உள்ள 5 கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துவதாய் அமைந்துள்ளன. இப்பாடல்கள் நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன என்று வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்துக் காட்டுகின்றன. சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசான். இவர் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர். காரி என்பது இயற்பெயர், ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர். மாக்காரியாசன் என்று பாயிர செய்யுள் இவரை சிறப்பிக்கின்றது. இலக்கண குறிப்பு. அறிவார் வல்லார் வினையால் லனையும் பெயர். விதையாமை உரையாமை எதிர்மறை தொழிற்பெயர். தாவா ஈடுகெட்ட எதிர்மறை பெயரச்சம்.